தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று அன்னையாம் திரு அவையானது ஆண்டின் பொது காலம் 20வது ஞாயிற்றுக்கிழமையை கொண்டாடி மகிழ்கிறது. கடவுளுடைய அருளும் இரக்கமும் தனிப்பட்ட ஒரு இனத்திற்கு மட்டும் சொந்தமல்ல, மாறாக அனைவருக்கும் சொந்தம் என்று சொல்லக்கூடிய வாசகங்களை அடிப்படையாக முன்னிறுத்துகிறது இன்றைய வழிபாடு. கடவுளுடைய இரக்கம் அவரை நாடி வருகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். அதே வேளையிலே ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தையும் உற்று நோக்குகிறார். இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம், இந்த கனானிய பெண்ணுடைய விசுவாசம் பெரிது என்று கடவுள் அந்த பெண்மணியை பாராட்டுகிறார். இது இந்த பள்ளியிலே நாம் கலந்து கொள்ள இருக்கிறோம். கடவுளுடைய இரக்கத்தையும் கடவுளுடைய வல்லமையும் நாம் நிரம்ப பெற வேண்டும். அதற்கு நம்முடைய விசுவாசம் ஆழமாக இருக்க வேண்டும். நாம் விசுவாசத்தில் குன்றி நம்முடைய செயல்கள் சிந்தனை இருந்த தருணத்திற்காக மனம் வருந்துவோம், மன்னிப்பு வேண்டுவோம். இவ்வழியை தகுதியுள்ள முறைகளை ஒப்பு கொடுத்து வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வு களைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை அன்பு செய்வோருக்கு கட்புலனாகாத பல்வேறு நன்மைகளை நீரை ஏற்பாடு செய்திருக்கின்றே. எங்கள் இதயங்களில் உம்முடைய அன்பின் நிறைவை பொழிவதால் நாங்கள் உம்மை அனைத்திலும் அனைத்திற்கு மேலாகவும் அன்பு செய்து எல்லா வகை மனித எதிர்பார்ப்புகளையும் கடந்து வாக்குறுதிகளை பெற்றுக்கொள்வோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்ய எங்கள் ஆண்டவரும்
உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறுவது இதுவே: நீதியை நிலைநாட்டுங்கள், நேர்மையை கடைப்பிடியுங்கள். நான் வழங்கும் விடுதலை அண்மையில் உள்ளது, நான் அளிக்கும் வெற்றி விரைவில் வெளிப்படும். ஆண்டவருக்கு திருப்பணி செய்வதற்கும் அவரது பெயர் மீது அன்பு கூறுவதற்கும் அவர் தம் ஊழியராய் இருப்பதற்கும் தங்களை ஆண்டவரோடு இணைத்து கொண்டு ஓய்வு நாளை தீட்டுப்படுத்தாது கடைப்பிடித்து தம் உடன்படிக்கையை உறுதியாய் பற்றி கொள்ளும் பிற இற மக்களை குறித்து ஆண்டவர் கூறுவது: அவர்களை நான் என் திருமலைக்கு அழைத்து வருவேன். இறைவேண்டல் செய்யப்படும் என் இல்லத்தில் அவர்களை மகிழ செய்வேன். அவர்கள் படைக்கும் எரிபலிகளும் மற்ற பலிகளும் என் பீடத்தில் மேல் ஏற்றுக்கொள்ளப்படும். ஏனெனில் என் இல்லம் மக்களினங்கள் அனைத்திற்கும் உரிய இறை மன்றாட்டின் வீடு என அழைக்கப்படும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கடவுளே, மக்களினத்தார் உம்மை புகழ்ந்து போற்றிடுவார். கடவுளே, மக்களினத்தார் உம்மை புகழ்ந்து கடவுளே, எம்மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. உம் திருமுக ஒளியை எம்மீது வீசுவீராக. அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும். பிற இனத்தார் அனைவரும் நீரருளும் மீட்பை உணர்ந்து கொள்வர். கடவுளே, மக்களினத்தார் உம்மை புகழ்ந்து போற்றிடுவர். வேற்று நாட்டினர் அக்களித்து மகிழ்ச்சியுடன் பாடிடுவராக. ஏனெனில் நீர் மக்களினங்களை நேர்மையுடன் ஆளுகின்றே. உலகின் நாடுகளை வழிநடத்துகின்றே. கடவுளே, மக்களினத்தாரும்மே புகழ்வார்களாக. மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவாராக. கடவுள் நமக்கு ஆசி வழங்குவார். உலகின் கடையெல்லை வரை வாழ்வோர் அவருக்கு அஞ்சுவராக. கடவுளே,
திருத்தூதர் பவுல் உரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, பிற இனத்தாராகிய உங்களுக்கு சொல்கின்றேன். உங்களுக்கு திருத்தூதராகிய நான் என் பணியை குறித்து பெருமை கொள்கின்றேன். இதன் வழியாய் என் இனத்தாருள் பொறாமையை தூண்டிவிட்டு அவர்களுள் சிலரையேனும் மீட்க முடியும் என நம்புகின்றேன். யூதர்கள் தள்ளப்பட்ட போதே உலகம் கடவுளோடு ஒப்புரவாகியது என்றால் அவர்கள் அவரால் ஏற்றுக்கொள்ளப்படும்போது எப்படி இருக்கும்? இறந்தோர் உயிர் பெற்று எழுவர் என்று சொல்லலாம் அல்லவா? ஏனெனில் கடவுள் தாம் விடுத்த அழைப்பையும் கொடுத்த அருள் கொடைகளையும் திரும்ப பெற்றுக்கொள்வதில்லை. ஒரு காலத்தில் நீங்கள் கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் இருந்தீர்கள். இப்போது அவர்கள் கீழ்ப்படியாமல் இருப்பதால் நீங்கள் கடவுளின் இரக்கத்தை பெற்றுக்கொண்டீர்கள். அதுபோல இக்காலத்தில் நீங்கள் இரக்கத்திற்கு உரியவர்களாக இருக்கின்றீர்கள். அவர்கள் கீழ்ப்படியாமல் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களும் விரைவில் இரக்கம் பெற்றுக்கொள்வார்கள். அதன் பொருட்டே இவ்வாறு நடக்கிறது. ஏனெனில் அனைவருக்கும் இரக்கம் காட்டுவதற்காகவே கடவுள் அனைவரையும் கீழ்ப்படியாமைக்கு உட்படுத்தினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இயேசு விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தீர், சீதோன் ஆகிய பகுதிகளை நோக்கிச் சென்றார். அவற்றின் எல்லைப் பகுதியில் வாழ்ந்து வந்த கனானிய பெண் ஒருவர் அவரிடம் வந்து, ஐயா, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும். என் மகள் பேய் பிடித்து கொடுமைக்குள்ளாகியிருக்கிறாள் என்று கதறினாள். ஆனால் இயேசு அவரிடம் ஒரு வார்த்தை கூட மறுமொழியாக சொல்லவில்லை. சீடர்கள் அவரை அணுகி, நமக்கு பின்னால் கத்திக்கொண்டு வருகிறாரே, இவரை அனுப்பிவிடும் என வேண்டினர். அவரோ மறுமொழியாக, இஸ்ரேல் குலத்தாருள் காணாமல் போன ஆடுகளாய் இருப்பவரிடமே நான் அனுப்பப்பட்டேன் என்றார். ஆனால் அப்பெண் அவர் முன் வந்து பணிந்து, ஐயா, எனக்கு உதவியருளும் என்றார். அவர் மறுமொழியாக, பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்றார். உடனே அப்பெண், ஆம் ஐயா, ஆனாலும் தங்கள் உரிமையாளரின் மேசுகளிலிருந்து விழும் சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்றார். இயேசு மறுமொழியாக, அம்மா, உமது நம்பிக்கை பெரிது, நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும் என்று அவரிடம் கூறினார். அந்நேரம் அவர் மகளின் பிணி நீங்கியது.
ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று ஆண்டின் பொதுக்காலம் 20வது ஞாயிற்றுக்கிழமையை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நம்முடைய கடவுள் அனைவருக்குமான கடவுள். அனைவருக்கும் தம்முடைய இரக்கத்தை நிறைவாக பொழியக்கூடிய, கொடுக்கக்கூடிய ஆற்றல் மிக்க வல்லமை உள்ள கடவுளாக இருக்கிறார். இதைத்தான் நாம் முதல் வாசகத்திலே பார்க்கிறோம். எசையா இறைவாக்கினர் இறைவாக்கு உரைக்கிறார். எவ்வாறு இந்த புறவினத்தார் மக்கள் ஆண்டவரை வேண்டுகின்ற பொழுது கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடித்து அவர்கள் வாழ்கின்ற பொழுது அவருடைய மன்றாட்டுக்கு நான் செவி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல கடவுளாக இருப்பேன் என்று சொல்லுகிறார். தேர்ந்தெடுக்கப்பட்ட இனமாக இருந்தாலும் கடவுள் தேர்ந்தெடுக்கப்படாத அந்த புற இனத்தாருக்கும் நானும் கடவுள், அவர்களை நல்வழிப்படுத்துவேன். அவர்கள் என்னை நாடி வருகின்ற பொழுது அவர்களுக்கு நான் உதவிக்கரம் நீட்டுவேன், அவருடைய மன்றாட்டை கேட்டுறல்வேன் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் என்னுடைய ஆலயம் இறை மன்றாட்டின் வீடு என்று அழைக்கப்படும் என்று சொல்லுகிறார். அப்போ கடவுளை நோக்கி யாரெல்லாம் ஆலயத்திற்கு வருகிறார்களோ அங்கே கடவுளுடைய வேண்டுதலை நாம் விண்ணப்பிக்கின்ற பொழுது கடவுள் இரக்கம் காட்டுவார். நாம் செய்ய வேண்டியது, நாம் கடைபிடிக்க வேண்டியது அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படைந்து வாழ வேண்டும். அந்த வாழ்க்கை எந்த ஒரு மனிதன் வாழ்கிறானோ அந்த மனிதனுடைய மன்றாட்டு கடவுளால் கேட்கப்படும். ஆண்டவர் இறங்குவார், இரக்கம் காட்டக்கூடிய கடவுளாக இருக்கிறார் என்று எசையா இறைவாக்கினர் முன்னறிவிக்கிறார். இன்றைய 2ஆம் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம். தூய பவுலடிகளார் ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்திலே மிக அழகாக சொல்லுகிறார். கடவுள் தாம் விடுத்த அழைப்பையும் கொடுத்த அருள்கொடைகளையும் திரும்ப பெற்றுக்கொள்வதில்லை. ஏனென்றால் அவருடைய இரக்கம் கொடைகள் அளப்பெரியது. அவருடைய கரங்கள் குறுகிய கரங்கள் கிடையாது. மாறாக அவருடைய தன்மை குணம் தாராள மனதுடைய கடவுளாக இருக்கிறார். மனிதன் தன்னுடைய கீழ்ப்படியாமையினால் கடவுளுடைய அன்புறவை இழக்கிறான். ஆனால் அதன் மூலமாக கடவுள் இந்த மனுக்குலத்தின் மீது இரக்கம் கொள்கிறார். இரக்கம் கொண்டு மனிதனாக உருவெடுக்கிறார், நமக்கு மீட்பை பெற்று தருகிறார். இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம், இந்த கனானிய பெண்ணுடைய ஆழமான விசுவாசம் நமக்கு நற்செய்தியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு இந்த பகுதியை நோக்கி செல்கிறார். அப்பொழுது அந்த எல்லை பகுதியில் வாழ்ந்த கனானிய பெண் இயேசுவை நாடி வருகிறார். இந்த யூதர்கள் இந்த கனானியரை அவர்கள் புறம் தள்ளியவர்கள், கீழ்த்தரமானவர்கள் என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். அவர்கள் கடவுளுடைய விருப்பத்திற்கும் கடவுளுடைய திருவுளத்திற்கும் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற தகுதியற்ற ஒரு நிலை, அதாவது மனிதனாக கருதப்படக்கூடிய நிலையில் அவர்கள் இல்லை. அதுதான் கனானியர்கள். அவர்கள் நாய்களை விட கீழ்மையானவர்கள், விலங்குகளைப் போல அவர்களில் நடத்தப்பட வேண்டும் என்று யூதர்கள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் நாம் பார்க்கிறோம், இந்த கனானிய பெண் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாடி வருகிறார். தனக்கு இறங்குமாறு தன்னுடைய மகளை சுகப்படுத்துமாறு கேட்கிறார். இந்த பெண்மணி தனக்காக ஆண்டவரிடம் வரவில்லை,
தனக்கு இது வேண்டும் என்று இயேசுவிடம் கேட்கவில்லை. மாறாக தன்னுடைய மகளுடைய சுகத்திற்காக ஆண்டவரை நோக்கி வருகிறார், கத்துகிறார், அவரை தாவீதின் மகன் என்று போற்றுகிறார். ஆனால் பாருங்கள், ஆண்டவர் அவருடைய குரலுக்கு எந்த மறுமொழியும் சொல்லவில்லை, ஒண்ணுமே பேசல. கத்திக்கிட்டு வர்றாங்க, ஆனால் இயேசு ஆண்டவர் அமைதியாக இருக்கிறார், மறுமொழி பேசவில்லை. சீடர்களுக்கு ஒரே குழப்பமாகிறது. இந்த பெண்மணி கதறிக்கொண்டே கத்திக்கொண்டே வருகிறாரே, ஏதாவது சொல்லி இந்த பெண்மணியை நீர் அனுப்பிவிடும், இவர் தொந்தரவு கொடுத்து கொண்டிருக்கிறார் என்று சீடர்கள் இயேசுவிடம் பரிந்துரைக்கிறார்கள். அப்பொழுது இயேசு ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் குலத்தாரில் உள்ள காணாமல் போன ஆடுகளாய் இருப்படமே நான் அனுப்பப்பட்டேன் என்று சொல்லுகிறார். நான் உங்களிடம் வரவில்லை என்று சொல்லி மீண்டுமாக அந்த நிராகரிப்பை அந்த பெண்மணியிடம் கொடுக்கிறார். மீண்டுமாக அந்த பெண்மணி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முன்பாக வருகிறார், பணிகிறார், வந்து பணிந்து ஐயா எனக்கு உதவியருளும் என்று வேண்டுகிறார். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்று சொல்லுகிறார். ஆனால் அந்த பெண்மணி சொல்லுகிறார், ஆனால் தலைவருடைய மேசையிலிருந்து விழக்கூடிய சிறிய துண்டுகளை நாய்க்குட்டிகள் தினுமே என்று சொல்லி ஆண்டவருடைய பதிலை தனக்கு சாதமாக மாற்றி கொள்ளுகிறார். ஏனென்றால் இந்த பெண்மணிக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே ஒரு தீர்வை கொடுக்க முடியும், தன்னுடைய மகளுக்கு சுகத்தை கொடுக்க முடியும் என்று ஆழமாக நம்பினார், ஆழமாக விசுவசித்தார். ஆகவேதான் விடாப்பிடியாக இயேசுடைய பின்னே செல்கிறார். இறுதியாக நாம் பார்க்கிறோம், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த பெண்மணியை பாராட்டுகிறார். உன்னுடைய நம்பிக்கை பெரிது என்று பாராட்டுகிறார். நான் பல்வேறு இடங்களிலே நாம் பார்க்கிறோம், இந்த புறவினத்தார்கள் எப்பொழுதெல்லாம் கடவுளுடைய மகிமையை உணர்கிறார்களோ, ஆண்டவர் அருகில் வருகிறார்களோ, அந்த நம்பிக்கையை ஆண்டவர் உறுதிப்படுத்தி அவர்களை போற்றுவதற்கு தயங்கியது கிடையாது. நூற்றுவ தலைவன் வந்து கேட்டபொழுது அவனுடைய நம்பிக்கை பெரிது என்று பாராட்டிய கடவுள். அப்போ இந்த பெண்மனுடைய விசுவாசத்தை ஆழப்படுத்துவதற்காக, இந்த பெண்மனுடைய விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்று சீடர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக இயேசு முதலிலே அமைதியாக இருக்கிறார். இப்போ இயேசுடைய அமைதியின் நோக்கம் அந்த பெண்மனுடைய விசுவாசத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், சீடர்களும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். ஏனென்றால் அந்த பெண்மணி தன் மகள் மீது அன்பு கொண்டிருந்தால், தன்னுடைய நம்பிக்கையில் தொடர்ந்திருந்தால், தன்னுடைய விசுவாசத்தை இழந்து விடவில்லை. ஏனென்றால் இயேசு குணமளிக்கக்கூடிய கடவுள், அவர் காப்பாற்றுவார், அவர் ஒருவரே என்னுடைய மகளுக்கு சுகத்தை கொடுக்க முடியும் என்று முழுமையாக நம்பினால், விசுவசித்தால் கடவுளிடமிருந்து அந்த அருளை பெற்றுக்கொண்டார். இன்று நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை எண்ணி பார்க்க இன்றைய இறை வார்த்தைகள் நமக்கு அழைப்பு விடுகிறது. என்னுடைய விசுவாசம், என்னுடைய நம்பிக்கை குறைவுபடுகிறதா இல்லது நிலைத்து நிற்கிறதா என்ற கேள்வியை நாம் கேட்டு பார்க்க வேண்டும். நாம் பொதுவாக எப்போதுமே காரிலே பயணம் செய்யக்கூடிய நபர்கள், 100 மீட்டர் இருந்தாலும் அதில் காரில் ஏறி போகக்கூடிய நபர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நபர்களை நாம் கொஞ்சம் தூரம் நடந்து கூட்டி கொண்டு போனால் முடியாது என்று சொல்வார்கள், இது சாத்தியமல்ல என்று சொல்வார்கள். ஆனால் தினந்தோறும் 10 அல்லது 20 கிலோமீட்டர் நடக்கின்ற நபர்களுக்கு அவர்கள் மாட்டு வண்டியில் சென்றாலும் வேறு வண்டியில் சென்றாலும் அந்த நேரம் அவர்களுக்கு பெரிதாக தெரியாது. அதே போல் ஒரு உணவகத்திற்கு நாம் செல்கிறோம், அங்கே கொடுக்கக்கூடிய உணவை நாம் உண்கின்றோம். அங்கே போய் இது எப்படி சமைத்தீர்கள், எதை வைத்து சமைத்தீர்கள் என்று நாம் கேட்பது கிடையாது. மாறாக அதை நன்றாக
சமைத்திருப்பார்கள் என்ற நம்பிக்கையில் அங்கே நாம் சென்று உணவு உட்கொள்கிறோம். நாம் எந்த மனநிலையிலே ஆண்டவரை தேடி வருகிறோம்? ஆண்டவரை நாடி வருகின்ற பொழுது அதே ஆழமான நம்பிக்கை நமக்குள் இருக்கிறதா? அந்த விசுவாசம் என்னில் ஆழமாக இருக்கிறதா என்பதை எண்ணி பார்ப்போம். நம்முடைய விசுவாசம் ஆழமாக இருக்க வேண்டும். ஆழமாக இருக்கின்ற போதுதான் கடவுளுடைய அருள் வல்லமையாக வெளிப்படும். நம்முடைய நம்பிக்கை குன்றியிருந்தால், நம்பிக்கை குறைபட்டிருந்தால் கடவுளுடைய வல்ல செயல்கள் செய்யாமல் போக முடிகிறது. அதை பார்க்கிறோம். விவிலியத்திலே பல இடங்களிலே சொல்லப்படுகிறது, அவருடைய நம்பிக்கை அவர்களை குணப்படுத்தியது. உன்னுடைய நம்பிக்கை உனக்கு சுகத்தை கொடுத்தது. அப்போ அந்த நம்பிக்கை எந்த மனிதனிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் நலம் பெறுகிறார்கள், ஆண்டவருடைய சுகத்தை பெற்றுக்கொள்வார்கள். நம்பிக்கை குன்றியவர்களுக்கு எதுவும் சாத்தியமில்லாமல் போய்விடுகிறது. ஆகவேதான் திரு அவை நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவரில் விசுவாசத்தோடு வாழ அழைப்பு விடுக்கிறது. முழுமையாக நம்மை ஆண்டவரிடத்திலே சரணடைய செய்கிறது. எவ்வாறு இந்த கனானிய பெண் முழுமையாக ஆண்டவரிடம் தம்மை கையளித்து சரணடைந்தாரோ அதே போல நாமும் சரணடைய வேண்டும். நம் முழுமையாக சரணடைகின்ற பொழுது ஆண்டவரும் நம்மை பார்த்து கேட்பார். நம்மை பார்த்து சொல்ல வேண்டும், உன்னுடைய விசுவாசம் பெரிது, உன்னுடைய நம்பிக்கை பெரிது என்று கடவுள் நம்மை பாராட்ட வேண்டும். பாராட்டக்கூடிய பிள்ளைகளாக நம்முடைய விசுவாச வாழ்வு அமைய வேண்டும். சற்று சிந்தித்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்ல முடியுமா? உன்னுடைய விசுவாசம் பெரிதாக இருக்கிறது, உன்னுடைய நம்பிக்கை பெரியதாக இருக்கிறது என்று கடவுள் என்னையும் உங்களையும் பார்த்து சொல்வாராம். அப்படி கடவுளால் நாம் சொல்லக்கூடிய பிள்ளைகளாக வாழ வேண்டும். அந்த விசுவாசத்தை நிறைவாக பெற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் நிறைவாக வாழ்ந்து காட்ட வரம் வேண்டி இத்திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். நம்பிக்கை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன், விண்ணகமும் மன்னகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளின்றி கடவுளாக, ஒளியின்றி ஒளியாக, உண்மை கடவுளின்றி உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் உடலெடுத்து மனிதனானார். மேலும் நமக்காக போந்தியு பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்த்திருக்கின்றேன். ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்பிக்கையோடு வேண்டுகின்ற நபர்களுக்கு கடவுள் இரக்கம் காட்டுகிறார், கொடைகளை நிரம்ப கொடுக்கிறார். ஆகவே
அந்த நம்பிக்கையோடு நம்முடைய விண்ணப்பங்களை ஆண்டவர் பாதம் எடுத்து வைத்து மன்றாடுவோம். அன்பின் தந்தையே இறைவா, எம் திருத்தந்தை, ஆயர்கள் மற்றும் அனைத்து ஆன்மீக தலைவர்களுக்கும் விசுவாசத்தில் உறுதியும் பொறுமையும் அருள வேண்டும் என்றும், கானான் பெண்ணை போல அவர்கள் விடாமுயற்சியுடன் உமது நற்செய்தியை பரப்பவும், அனைத்து மக்களையும் பாகுபாடின்றி அரவணைக்கும் பரந்த மனதை திரு அவைக்கு தரவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் தந்தையே இறைவா, உலகில் மனிதர்களுக்கு இடையே நிலவும் சாதி, மத, இனப்பிரிவினைகள் மற்றும் எல்லை தகுதிகள் யாவும் அகல வேண்டும் என்றும், உமது மீட்பு திட்டம் அனைத்து மக்களுக்கும் பொதுவானது என்பதை உணர்ந்து அனைவரும் சகோதரத்துவத்தோடும் அமைதியோடும் வாழ உமது அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் தந்தையே இறைவா, வாழ்க்கையின் சோதனைகளாலும் தாமதிக்கப்படும் வேண்டுதல்களாலும் சோர்வுறும் எமக்கும் உறுதியான விசுவாசத்தை தந்தருளும். கானான் பெண்ணை போல உறுதியான மனதுடன் நாங்களும் உம்மிடம் விடாமுயற்சியோடு மன்றாடி உமது அருட்கொடைகளை பெற்றுக்கொள்ள தேவையான ஆவியின் பலனை தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் தந்தையே இறைவா, சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்டோர், நோயினால் வாடுவோர் மற்றும் வறுமையில் தவிப்போரின் கண்ணீரை துடைத்தருளும். அவர்களின் குரலுக்கு செவிசாய்த்து மனித நேயத்தோடும் இரக்கத்தோடும் அவர்களுக்கு உதவ உமது அன்பின் கருவிகளாக எங்களை மாற்ற வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் தந்தையே இறைவா, வேபம் தொலைக்காட்சிக்கு பல விதங்களிலும் உதவி புரியும் அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். பல்வேறு நோய்களினாலும் இன்னல்களாலும் நேரடியாக திருப்பலிக்கு செல்ல முடியாமல் வீடுகளில் இருந்து இத்திருப்பலியுடன் இணைந்து கொண்ட அனைவரையும் ஆசீர்வதித்து சுகம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக மௌனமாக மன்றாடுவோமாக. எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, இதோ இந்த வேளையிலே நம்பிக்கையோடும் ஆழ்ந்த விசுவாசத்தோடும் உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் ஒப்புக்கொடுத்த அனைத்து விண்ணப்பங்களையும் உடைய திருப்பாதம் சமர்ப்பிக்கின்றோம். நீர்தாமை இவை அனைத்துமே ஏற்று எங்களுக்கு முழுமையாக நிறைவு செய்து தர வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரை அனைத்துலகின் இறைவா, நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உம்முடைய வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்தப் பெறுவாராக.
ஆண்டவரை அனைத்துலகின் நிறைவா நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உம்முடைய வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்தப் பெறுவாராக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உடையுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை மாட்சிமிக்க மாற்றங்களை ஏற்படுத்தும் எங்கள் எளிய காணிக்கைகளை ஏற்றருளும். ஆதலால் நீர் தந்தவற்றை உமக்கு ஒப்புக் கொடுத்து உம்மையே நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவநிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார். இறந்தோடுமிருந்து உயிர் தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி ஒரே குரலாய் ஆர்ப்பரிப்பதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணென்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் மத்தத்திலும் பங்கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்குமுடைய திரு அவையை நினைவு கூர்ந்துள்ளோம். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் மல்கம் பிரான்சிஸ், துணையாயர்கள், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் உயிர்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளிகளில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராய் இருந்தோர் ஆகிய புனித அனைவரோடும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் வந்திப்பில் எல்லா புகழும் வாழ்ச்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நம்மளை துணிந்து சொல்லுவோம். இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமைப்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்திரள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகின்ற அன்பையும் அமைதியும் ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும்.
உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். இச்செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்கப்பட்டுள்ள ஒருவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆன்மீக நற்கருணை செபம். நற்கருணையில் உயிருடலாக வீட்டிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாய் இருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். என் தெய்வமே இறைவா, என் இதய தலைவனே, அருள்வாய் அருள்வாய், யாமேங்கித் தேடுகின்ற அமைதி, அமைதி அமைதி, எங்கும் என்றும் அமைதி, அமைதி அமைதி, எங்கும் என்றும் அமைதி, அமைதியின் தெய்வமே இறைவா. நீதி பாதையில் நடப்பவர் சுவைப்பது அமைதி, தியாக சிகரத்தில் நிலைப்பவர் பெறுவது அமைதி, அமைதி, நீதி பாதையில் நடப்பவர் சுவைப்பது அமைதி, அமைதி, தியாக சிகரத்தில் நிலைப்பவர் பெறுவது அமைதி, அமைதி, அன்பு மொழியை விதைத்திடுவோர், அருளின் பயிரை அறுத்திடுவார். அன்பு மொழியை விதைத்திடுவோர், அருளின் பயிரை அறுத்திடுவார். அமைதி, அமைதி, எங்கும் என்றும் அமைதி, 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 எங்கும் என்றும் அமைதி. மன்றாடுவோமாக. ஆண்டவரை, இவ்வருளடையாளங்களால் கிறிஸ்துவின் ஒன்றிணைந்த நாங்கள் உமது கனிவை பணிவுடன் வேண்டுகின்றோம். ஆதலால் நாங்கள் இவ்வுலகில் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்திருந்து விண்ணகத்தில் அவர் தோழமை கொள்ள தகுதி பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவின் ஆசிகள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் வாழ சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இந்த திருப்பலியை ஒளிபரப்பு செய்வதற்கு தங்களுடைய காணிக்கைகளினாலும் ஜெபத்தினாலும் உதவி செய்த அனைத்து குடும்பங்களுக்கும் இறை ஆசீர் நிறைவாக கிடைப்பதாக. அத்தோடு வீடுகளிலிருந்து நேரடியாக இந்த திருப்பலியோடு இணைந்து கொண்ட உங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவர் தாமே நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாவில் புது பாட்டு இந்த நேசு தருகிறார். இந்த நாவில் புது பாட்டு இந்த நேசு தருகின்றார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது